சூர்யா வருவான். சுவாசமின்றி தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே ஒரு முறை பாடணும். இதை வாங்கிறேன் சரியா? என்னதாங்க ஜி பில்லெல்லாம் இருக்குதா அவங்கள்ட்ட? பில்லை போடுங்க. சீரியஸாக கேட்குறேன். நான் ஒன்று கனவு காணே இல்லையே. எனக்கு தெரியல என்னமே கனவு போடாங்களா என்ற பார்வை சொல்லுப்படுது. அப்போ கனவு அப்படின்னா நீங்கள் இதை 3 சாப்பிடுங்களா? லஞ்ச் ஒன்று 3 500 சரியா? ஓகே வந்த நோக்கத்தை நிறைவேற்றி போகணும் சரியா? ரோட்டு வழி என்ன? ஓகே தங்கச்சி பாயா. பார்த்தா கூட இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்பெஷலாக உண்மையிலே வந்து கவிதாசன் லவ்வரை சந்திச்சதில் எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். வீட்டை கூட்டிட்டு வந்தால் அப்படியும் ஒரு 15 ரூபா கிஸ் எதிர்பார்த்துக்கலாம். கவிதாஸ் வரக்குள்ள எல்லாம் கடிவட்டு தான் வந்து கொஞ்சிட்ட பவுடி வரோடு தெண்டப்பனே என்ன போய் யாராப்பா இது அடிவில் போ. சரி நாளை கூட்டினவங்க சரி ராகினி. சொல்லுங்க என்ன செய்யணும்? டேபிள் லேம்பா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எங்கே செய்கிறீங்க? ஜஃப்னாலையா? இது என்ன உங்களோட இதா என்ன சாமான்ண்டா உங்களுக்கு இதால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இதால் பேமெண்ட் உங்களுக்கு ஒரு கமிஷன் வராதோ? சேலரி ஆனால் மந்த் சேலரி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கொள்றதுக்கு நம்மளோட இந்த ட்ரைனிங் பீரியட்லாம் சின்ன சேலரி ஆகிட்டாங்க. அந்த சேலரி வச்சு நான் ட்ரெஸ் எடுத்துக்கோ எங்கோட்டு செலவு பார்த்துக்கோ கொடுப்பாங்க. எந்த இடமா இப்போ நீங்கள்? சொந்த ஊர் நுவர்லியா. நுவர்லியா இது மட்டும்தானே இருக்குது உங்கள்கிட்ட? காட்டுங்க நம்பர் என்ன இருக்குது. அங்கே கொஞ்சம் என்ன இருக்குவாங்க வெயிலாக இருக்குது. நான் பார்ப்போம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறீங்கன்றதுக்கு என்ன இது ப்ரூஃப்? அப்புறம் நாங்கள் வந்து உங்களோட ஐடென்டி கார்டு எல்லாம் சம்பந்தம் இது வச்சுக்கீங்களா? சர்டிஃபிகேட் வந்து இப்போ தான் 1 மந்த் ஆகுது. 1 மந்த்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சூப்பர்வைசர் ஆகிருக்கும். ஓகே சூப்பர்வைசர்னா குரு மேனேஜர் ஆனால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கம்பெனியாக உங்களோட கோர்ஸ் எவ்வளோ காலத்து கோர்ஸ்? 3 months. 3 months என்ன பே பண்ணி செய்கிறா இல்லாட்டி ஃப்ரீயா? அவங்களா இல்லாத என்ன 1 monthலேயே உங்களை இதை விற்க சொல்லி அனுப்பியிருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் படிப்பிக்க இல்லையா? அப்போ இல்லைண்ணா அது வந்து காலை ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்துன்னா இது வந்து சொல்கிறதானே இது வந்து சொல்லுவாங்க. இப்படி வந்து அப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு இது நாலேஜ் தெரிஞ்சுக்கொள்ளணுங்க. உள்ளுக்கே நம்ம 10 டிப்ஸ் சொல்லி கொடுத்தா நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு எடுத்துக்கொள்ளல. வெளியில் போய்ட்டு நம்ம கஷ்டமாக இருந்தது. உங்களை 10 பேர் வாங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ 3 months முடிய நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்களா? ஆமாண்ணா. அதுக்கப்புறம் மேனேஜருங்க போஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் கம்பெனியால் நம்ம அவர் வேறு வெப் பண்ணிட்டு கம்பெனியால் அவங்களே வேலை எடுத்து தருவாங்களா? அதே கம்பெனி. இது என்ன ப்ரைஸ் இது? அது 2850. 2850. வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட பாபு? இந்த மாதிரி எனர்ஜி சேவிங் பல்ப் கரண்ட் பண்ண வால்பேனா? சோலார் சென்சர் லைட் என்ன அது என்ன விலை? இது 2800 இது அப்படிதான். அப்போ உங்களுக்கு இது ஃப்ரீ கோர்ஸ் அப்படி தானே? இது 10 ஐயா அது இருட்டில் ஒர்க் பண்ணுமே. சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா சரி தானே? ஈவினிங் டைமில் போட்ட பிறகு காலை ஓட்டோ அது ஆஃப் ஆயிரும். ஈவினிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி. எவ்வளோ டைம் சாதாரண எரியும் இது? சாதாரண இல்லை ஈவினிங் நம்ம 6 மணி இருட்டு ஆகினா 6 மணிக்கு பிறகு அடுத்த நாள் இது என்ன அந்த சென்சரா அந்த நடமாட்டத்துக்கு எரியும் அப்படியா? ஓகே. நீங்கள் காட்டுற ஐட்டம் எல்லாம் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது. வேறு இந்த 3 தான் இருக்குது. தேயிலத்தூள்
இப்போ யாரும் வாங்கினாங்களா அவங்கள்ட்ட? என்ன சரி அந்த காரில் என்ன பிளெண்டர் ஒன்று இருந்துச்சு, பிளெண்டர் ஒன்று தான் இருந்துச்சு. பிளெண்டரா? என்ன விலை பிளெண்டர் அது? 2600 ஒன்று தான் கொண்டு வந்தது. பிளெண்டர் 2200 பிளெண்டராடாப்பா? ஆ, இப்போ நாங்கள் லைட்டு சுவிட்ச் போட்டு பார்க்குறோம் 10. அந்த பிளெண்டர் அடித்து பார்த்து வரா ஜூஸ் ஜூஸ் அடித்து பார்க்கலாம். பிளெண்டர் வெக் பண்ணி தான் ஜூஸ் அடிக்கணும். அது சரியா? இதில் இது என்ன விலை பல்ப்? அது 2000. அது என்னது அப்படி விலை? எனர்ஜி தானே டேஸ்க்குமே இதாகாது. மற்ற முன்னே வந்தது கூலிங் சிஸ்டம் இருக்குது. இந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது. கரண்ட் இந்த வந்து ஹீட் ஆகுது பல்ப் வந்து. பல்ப் வந்து ஹீட் ஆகுதா இல்லையான்னு நாங்கள் தொட்டு பார்க்குறோம் இல்லையா நார்மல் பல்பில் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஹீட் ஆகாது. அது சரியா? நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ இந்த பல்ப் வந்து கூல் ஆகுதா ஹீட் ஆகுதான்னு நாங்கள் தொட்டு பார்க்குறது இல்லை தானே. அதுக்கு தானே கூலிங். ஓ, கொஞ்ச காலம் எனக்கு மலேரியாம்மா. ஓ, அதால ஒரே படுக்க இந்த தான் கொஞ்சம் வலிமினான். அப்பயும் காட்டுல கத்துவாண்ட பயமா இல்லடாக்கு. பாத்தீரா கடை நீ யோசிக்கிறேன் தம்பி ஆகிட்ட ஒரு மாட்டுக்கு. ஆனால் இது கொஞ்சம் எனர்ஜி சேவிங் போடாங்க கிடக்கு. ஏன் சொல்லு, பாரமாக கிடக்கு. நீ என்ன செய்யண்டா, எவ்வளோ தூரம் வச்சு காய்ச்சாக்காண்டி எங்களுக்கு இதை தாங்கும், இந்த வல்பை தாங்கும். சரிதானே? உங்களை வாங்காம விட்டாலும் சரியில்லையோ. ஏன் நான் இவ்வளோ தூரம் கதைச்சாண்டா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் டேலண்ட் வந்து இருக்குதான்னு பார்க்குறது தான். அண்ட் வந்து இப்போ உங்களோட டேலண்ட்டை பார்த்து நான் இப்போ இது வாங்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், நான் உங்களை மாதிரி நிலைமையில இந்த வஞ்சிட்டப்பா ஓடி வர ஓட்டுது ரெண்டப்பனே. என்ன போய் இது யாராப்பா? இது அடிவில் போ சவரம் போறங்க கட்டி பிடிக்க வண்டி ஆத்து கடவுளே. வணக்கம் அண்ணா வேலை வேலையா? எப்படி அண்ணா சுகம்? நல்லா நல்லா மட்டக்களப்பு சொந்தம். அது வடியா கொஞ்சம் எங்க இருந்து மட்டக்களப்பு சொந்தம் அண்ணா நீங்க? அது சரியா? கொள்ள மாட்டான். உங்களோட நிகழ்ச்சி உங்களோட ப்ரோக்ராம் வந்த உடனே அதே வேலையா பாருங்க. சாய்ச்சி போடுறா வரப்போ செய்யறாரு. இறங்கி நிப்போம் போடுவா. அரைந்து வாரம் தம்பி என்ன எல்லாம் வித்து முடிஞ்சா கூட காயணும். இது உங்கள்கிட்டயா? நீங்க என்ன பேர வரையா? நன்றி 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 நன்றியா. எங்க இருக்கு? எந்த இடம்? எவ்வளத்துல வீடு? இது சாச்சா? ஓகே. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலையே. ஏதாச்சும் சொல்லுங்க. ஐயோ நான் விரேக்க கூட அந்த டிக்டாக் இது பார்த்துட்டு தான் வந்தேனே. ஆனால் சரியா? என்ன இப்போ எது வாங்க? தங்கச்சி வாங்கயா இல்லை தம்பி வாங்குறாடப்பா? நீ வித்துட்டியா கொஞ்சம் கூட? ரெண்டையும் எடுக்கிறதுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக தான் பரவாயில்லை, விலை கூடவே இருக்குது. அண்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு இது பெருசாக யூஸ் ஆகாது. இப்போ நாங்கள் இப்போ உங்களை பாவம் பார்த்து தான் வாங்குறோம்ல. பாவம்னு சொல்லி மீன்ஸ் உங்களை மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தெரிஞ்சால அந்த ஃபீலிங் வந்து என்னால் புரிஞ்சு கொள்ளையிலும். ஸோ அதால் ஒன்று வாங்கலும். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எது விருப்பமாக இருக்கோ ரெண்டு அது எண்டே இது ரெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பமானது என்ன சத்திய சோனியா இருக்கு. உங்களுக்கு விருப்பமாக இருக்குது. நீ கதைச்சி கொள்ற பரவாயில்ல, நான் தங்கச்சி கதைக்கிறாம இல்லையே. தங்கச்சி எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க? அப்படியா? சரி, இப்போ இவன் உங்களோட கஸ்டமர், இவனோட கதைங்க பார்ப்போம். சரி, இவனுக்கு இதை வில்லுங்க ஆகாம இருக்கா நீங்க? என்னப்பா இப்படி? அதான் செக் பண்ணி பார்ப்போம். நீ செக் பண்ணா நீ பிள்ளைக்கு என்னப்பா எவ்வளோ பெரிஞ்சோன்னு இருக்கோ? போட்டா இருந்தாடா போட்டிருக்கு. அது சோழ இல்லையே. ரைட் ரைட். நீங்கள் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்றா வந்து வேண்டுவாங்க. அப்படிங்க இதில் பார்க்க இந்த கலர்களை பார்க்க பஞ்சு முட்டாசு மாதிரி அடக்கு கொஞ்சம் ஒரு பிளாக்ல என்ன 94. அப்போ தம்பி தானே எனக்கு. நான் 87 இல்லை. ஓ, எனக்கு இப்போ 41 வயசு. அது எப்படி? அனுவாக்கா என்ன செய்கிற? அனுவாக்கா நான் வரைக்க உடுப்பு துவைச்சோன்னுண்டவா. இப்போ என்ன 2 இல்லை.
கேட்டு சொல்கிற இல்லை தான் இங்கே இது என்ன விலையாப்பு 2850 ரூபா இது என்ன விலை 2800 இப்போ 250 ஐயா இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் மிச்சம் இருக்குது தங்கச்சிட்ட தம்பிகிட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதா அப்போ தங்கச்சி விற்றுட்டீங்க பிளெண்டர் ஆட்டு அதான் பிளெண்டர் ஆட்டுடா பிளெண்டர் முண்டையா ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்ன செய்யுது தங்கச்சி தம்பிட்டு வாங்கட்டா ஆ அம்மா சொன்ன அது அவ எடுத்து என்ன செய்யுது எல்லாம் ஒரே வீடு தானே. இப்போ இப்படி செய்வோமா உங்கள்கிட்ட இது இருக்குதா சைடு ரூம் வேற வேறு வச்சுருக்கேன். எங்கட வீடே ஒரு ரூம் தானே ஐயா. இதை வாங்கிறேன் சரியா என்ன தாங்கஜி பில்லெல்லாம் இருக்குதா உங்கள்கிட்ட பில்லை போட்டுருங்க. பில்லை போடுங்க இதான் இதை கொண்டு போயிடுவோம் உங்களுக்கு நிறைய எவ்வளோ 2800 அப்போ உங்களுக்கு சலரியெல்லாம் எல்லாம் என்ன மேடாப்பா சேலரினா இது ட்ரைனிங் பீரியட் சின்ன சேலரி கொடுப்பாங்க 25,000 30,000 நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்மளோட 25,000 சலரி கொடுப்பாங்களா இந்த 3 மாதத்துக்குள்ள அப்போ டெய்லி சாப்பாடு தான் என்ன மாதிரி சாப்பாடு தருவாங்க கம்பெனியில் தருவாங்க இப்போ நீங்கள் இப்போ மதியம் சாப்பிடணுமே இப்போ நம்ம பிஸ்னஸ் சாப்பிடலாம் அதில் சாப்பிடலாம் அவங்க பே பண்ணுவாங்க அதுக்கு ஓகே சௌரம் கொஞ்சம் மூச்சு விடுங்க வரண்ணா என்ன ஆச்சு சீரியஸாக கேட்குறேன் நான் ஒன்று கனவு காணே இல்லையே எனக்கு தெரியல என்ன மாதிரி கனவு போலாங்களா என் பார்வைக்கு சொல்லுப்படுது அப்போ கனவு மட்டக்கில் சொந்தங்கள் இருக்கு ஒரு மக்கள் கூட நான் பார்க்கணும்னு நினைச்சேன் நான் இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் டேய் அதில் ஒரு மார்க்கெட்டிங்காரன் பாராம ப்ரோக்ராம் அவன் டையெல்லாம் அடிச்சுட்டு வரான் உங்களோட வர முடியுண்ணா சரியா இருக்கா பேலன்ஸ் இருக்காடா இது என்ன சாப்பிடலாம் மதியம் 2 பேரும் சைவர் 76 61 83 983 நீங்கள் வெளிநாடெல்லாம் போய் கஷ்டப்பட்டது எல்லாம் திருப்பி ஒரு 50 வாட்டிக்கு பார்த்துருப்பேன் நான் என்னத்தில் வாங்கினீங்க யூடியூப்பில் சரி என்ன ஃபோனில் டிவிலையா மூச்சு என்ன சில்லற இல்லையா 2000 எவ்வளோ இருக்குது இதில் $500 இல்லையாடா 2800 இன்னொரு 500 இல்லையா 3,500 4,000 5,000 அப்படின்னா நீங்கள் இதை 3 பேர் சாப்பிடுங்கடா லஞ்ச் உண்டு 3 500 சரியா ஓகே வந்த நோக்கத்தை நிறைவேற்றி போகணும் சரியா சும்மா ரோட்டு வழி என்ன ஓகே தங்கச்சி பாயா சரி ஓகே சரி ஓகே அப்புறம் சௌரம் என்ன மாதிரி மூச்சு வருதா என்ன மாதிரி எனக்கு இப்போ அனுசனையும் பார்க்கணும் இப்போ பார்க்கல ஏன்னா அங்கே அம்பாறையில் நிற்கிறேன் அங்கே போனால் தான் பார்க்கலாம் அனுசனுக்கு ஒரு மெசேஜ் வந்து சொல்லுவீங்களா நான் சொன்னேன் சொல்லுங்க எனக்கு அனுசண்ட வீடியோ நான் எக்கச்சக்கமாக பார்க்குறேன் நான் சொல்லுங்க நான் அவர்கிட்ட வீடியோ தொடர்ந்து விடாமல் பார்க்குறேன் அதோட நான் இப்போ ஃபேன்னு சொல்கிறத விட சகோதரன் இப்போ மட்டக்களப்புன்னு சொன்னால் மட்டக்களப்பு தமிழ் தெரியும் தானே இப்போ என்ன அவையில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து என்ன கட்டம் என்ன விளக்கம் அதோட அவை இந்த தமிழ்ன்ற இந்த இனிமை இருக்கு பாருங்க இப்போ போன உடனே அங்கே மெயினே சாப்பாடு தான் அதுவும் நீங்கள் மட்டக்களப்பா நான் வந்து நீர் இப்போ கழிச்சிட்டு போனாங்க அவங்க அந்த மகன் தான் அதான்
அம்மாவுக்கு நீங்கள் நம்பணும் என்னோட கேட்டானே பண்ண கண்டுட்டேன்றதுக்காக சொல்லல இல்லை நார்மலாக அம்மாவே சொன்னவா மகன் உங்களை கண்டா சந்தோஷப்படுவாருண்டு அப்போ தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவளை பாப்பான்ட்டு தான் அவங்கள சொன்னோம். நீங்கள் ஓடி வந்த வரத்துலேயே அந்த என்ன அந்த எடுத்து நீ அந்த ஓடி வந்த சூர்யா சுவாசமின்றி தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே ஒரு முறை பாடுங்க அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இல்லை இல்லை நான் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தவணை முறையில் மரணம் நிகழும் அருகில் வாராயோ சூர்யாக்களை பார்த்தா கூட இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அடே அந்த இழுக்க வந்தடா பைக் அடிக்க போண்டு நீ என்ன கத்து நீ இவ்வளோத்துல ஆத்து பயந்தோட பாவன். ஐயோ கடவுளே இதுக்கு கேமரா இருந்தியோட என்னண்டு அவனுச்சான் கடிக்க போவேண்டாம் அடிக்க போண்டு இல்லை கண்டா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். ஏன்னா எங்கென்ன நாடு இருக்குல்ல எங்கென்ன நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் தான் உண்மையிலேயே எங்களுடைய ஒரு ஐடென்டி கார்டு. சரியா என்னன்னு கேட்டா நம்ம நாடு ஒரு சின்ன நாடு தான். நம்ம நாட்டில் வந்து நடிகர்கள். நீங்கள் எந்த நாடு? நானும் இலங்கை தான். நம்ம நாடு தான் இலங்கை. அப்போ இந்த மாதிரியான இதுகள் தொடர்ந்தா தான் இந்த நாட்டுன்ற டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்க, இந்தியாவில் எத்தனையோ டூரிஸ்டான இடங்களுக்கு போனீங்க, அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்களை பார்த்தீங்க. அப்போ கூட ஒரு ஐயா ஆட்டோவில் போய்க்க சொன்னார், பிரபாகரனுக்கு தான் ஒரு பெட்ரோலே வாங்கி கொடுத்தேன் நான். அவர் அப்படி பார்த்துருக்கா வீடியோ நானும். அது மட்டும் இல்லை, அனுஷனுக்கு இப்போ ரீசெண்டாக காய்ச்சலில் கிடந்த வீடியோ கூட போட்டார். அடுத்த இவர்கிட்ட வரலாறே நீங்கள் சொன்னீங்க, இப்படி அந்த மரங்கள் அடிக்கிட்டு போயிட்டு அந்த கீழே கிடந்தது, காட்டுக்குள்ளே போய் ஒரு ஸ்டெப்பாக போனது எல்லாமே இப்போ வாட்ச் பண்ணுறன்றதை விட உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எனக்குள்ளேயே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். மெமரி கார்டு வச்சிருக்கீங்க உள்ளுக்கு? இல்லை, வெளிநாட்டு வாழ்க்கை நான் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போனேன்டேக்க. இப்போ நான் 3 பேரை சாப்பிட்றேன் இல்லை, 3 பேரை சாப்பிடக்கே நான் உங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன். வேலைக்கு போயிட்டு மிச்ச ஃப்ரீ டைம் இருக்குது தானே, ஃப்ரீ டைமில் நான் பார்க்குறதே இதுதான். அதுக்கு மட்டக்களப்பு தமிழ் இருக்கு, கேட்க திருப்பி கேட்கணும் போல இருக்கும். இந்த நான் இந்த மட்டக்களப்பு சொந்தங்களில் நிற்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்லல. யாரை கேட்டாலும் மட்டக்களப்புன்னு ஒன்று வந்தால் இப்போ பேச்சு கலைப்பினம் தானே மட்டக்களப்புக்கு அப்படின்னாக்க நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எனக்கு அங்கே 2 சொந்தங்கள் இருக்குது, எனக்கு அங்கே 2 சொந்தங்கள் இருக்குது, 2 அண்ணாக்கள் இருக்கிறோம், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். அந்த 2 பேருக்கு நான் ஃபேனாக இருக்கிறேன். முதல் முக்கியத்துவம் நான் ஃபேனாக இருக்கிறேன். அது யாருன்னு கேட்டால் 2 இவன்டா அனுஷன் அண்ணா. ரைட். தேங்க்யூ. அப்படி இவ்வளோத்து கேட்க நீங்கள் டக்குன்னு கட்டி பிடிச்சி கொஞ்சணும் ஐயா, எல்லாத்தையும் உன்னை சொல்கிறேன், உன்னை வட்டாயம் கொஞ்சணும். தேங்க்யூ. உங்களில் ஸ்பெஷல் பாசம்டா, புது சரி வரா வாயால் கொஞ்சம் ஜொக்குது. முந்தினா கூட அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா நான் கடவுளை கும்பிட்றனோ இல்லையோ, நான் கடவுளுக்கு உருவங்கள் இருக்கு, நான் கடவுள்களை இப்படி பார்க்குறனோ இல்லையோ, ஆனால் கடவுள்களுடைய தூதர்களுக்கு உண்மையாக உருவங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய நன்றி வந்து அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அம்மா அவங்கள கூட்டி கொண்டு காட்டணும். இப்போ என்ன நான் அந்த அம்மாவால் தான் இந்த 2 தெய்வங்களை நான் சந்திக்க வேண்டிய அதான் விஷயம். அப்போ அண்ணன் நீங்கள் காய்ச்சல் இல்லைங்க, நாங்கள் அம்மாவிட்ட போட்டு பாரோம். உங்களோட வீடுங்க உங்களோட வீட்டு சாந்தியில் வாங்க, இல்லை ஆளைக்குட்டின்னு வாங்க. நான் பாரு நான் போகிறேன். நீ போய் ஆளோட காய்ச்சல் ஆளுக்கு உண்ட சரியாக இருப்பாங்கடா. என்ன எப்படி நானும் மக்களையும் போட்டு வரேன். அந்த இது ஃபோன் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். அதை ஷேர் பண்ணிடுறோம். சாந்தியமாக கரெக்டாக சொல்லுவாங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்காரா. நீ லொக்கேஷன் இப்போ போகணும், நான் சென்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன நீ உங்கள் அனுப்பியா இல்லாட்டி நான் பாருங்க அங்கே அப்புறம்
வேற எனக்கு இடம் தெரியாது. ஆளை கேட்டு வரைக்கும் பைக் இல்லை ஆள்கிட்ட பைக் இருக்க வாய்ப்பு குறைவாடா என்ன வாங்க காட்டு அப்போ நடந்து வந்து என்ன பேர் இங்காலுக்கு இந்த பெரியம்மா விட இந்த அம்மா விடான்ட்டு நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். சரி பின்ன போட்டோ போட்டோ நம்ம சரி அந்த ஆளை கூட்டின்னு வாங்க. சரி 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 ராகினி ஆள் கவனு இதே மாதிரி தான் உன்னை இழுத்தடா பைக் வர நீ பயந்தோட இல்லை எந்த கடவுளை என்ன கொடுமடாப்பா இது. நாங்கள் இப்போ விட்டுட்டு போயிருக்கோம் திரும்பி பார்க்க நாங்கள் இருந்திருக்கோம் கூட இவரது அத்தாலே மிஸ்ஸாராகியிருக்கோம். அம்மா சொன்ன கவிதாஸ் என்னடா எப்படி கூட்டிகிட்டு வந்தால் என்ன செய்ய போறியா கடவுளே. அடே கவிதாஸ் அவன் உன்னை கூட்டிகிட்டு வேடாண்டா. ஓ அப்படின்னா வரக்குள்ளே வருவான் அண்ணாட்ட என்ன அதுதான் தெரியும் தான் அவன் ஒன்றும் காய்க்கல டக்காண்டு பாண்டோன்னு வந்துட்டான் அவங்களோட. கதை கடும் கதை ஆள் கவிதாசை லவ் பண்ணுவியா இந்த பாரு. இப்போ வரே கடுப்போம் வரே கொள்ள எடுப்போமா. ஓ கவிதாசன் நம்பர் வாங்கினீங்களே கொடுத்தது சரி 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 சரியா சரி பாராங்க. நான் அதான் நடந்து ஒரு வட்டாண்டு வந்ததானே அப்பா பிடிச்சி இழுத்தல் இஞ்சால வருதான் அதே அதே பிடிதானே உன பிடிச்சா பிடிக்க போல அந்த ஒரு மூமெண்ட் காட்டுறதுக்கு எந்த கேமரால இருந்துச்சு எந்த கையில இருந்துருக்கணும். ஐயோ என்ன பயன்டா போகணும் அந்த பயப்படுறான். இல்ல நான் பயப்படலடா உங்களோட காய்ச்சிட்டு இருக்காள் திடீர்னு வருதியாப்பா கையை கடிக்கிற மாதிரி அவன் வாசத்துல ஓடி வந்துடா அப்படியே ஒரு கடிச்சிருந்தாலும் அதை ஒன்றும் செய்யாடா உண்மையா ஒன்றும் செய்யாது. ஏண்டா பாசக்கடி ஒன்றும் செய்யாது புரிஞ்சு வரலாம் அந்த பாசக்கடியை. அப்போ என்னென்னா உண்மையிலேயே வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆரவர்ன்ற கப்பால் காற்றிலெந்தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்று யாரை தேடும் என்ன வெளியானது எங்க நிக்கு தெரியாஞ்சில்ல எல்லாத்துக்கும் பயன்டா பார்த்து சரியா ரெண்டு மாதிரியுமே அவர் ஓடி வந்த வரது உண்மையிலே நாங்கள் நிறைய பேரை சம்பாதிச்சுக்கன்ற ஒரு அடையாளம். ஸ்பெஷலாக வந்து பார்த்துருப்பீங்க அந்த மார்க்கெட்டிங் செய்கிற பிள்ளைகள் உண்மையிலே வந்து அவங்க விற்கிற ப்ராடக்ட் வந்து 2800-3000 ரூபாய்க்கு வந்து ஒரு கொஞ்சம் அது நார்மலாகவே மற்ற இடங்களில் விற்கிறத விட விலையாக தான் இருக்கும். அப்போ அந்த மார்க்கெட்டிங் செய்கிறவங்க இப்படியும் அவங்க தங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு தான் இதில் வந்து கொடுத்து விடுவாங்க. இப்போ நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு நின்றோம் அப்படின்றக்காண்டி வாங்கல உண்மையிலே அவங்களோட ஒரு உணர்வுகளை புரிஞ்ச ஒரு ஆக்களை தான் நாங்கள் வந்து இதை வாங்கினாங்களே தவிர வந்து மற்றபடி எந்த ஒரு விளம்பரத்துக்காண்டியும் இல்லை. அப்படி விளம்பரத்துக்காண்டி வாங்கியிருந்தால் நாங்கள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு காசு கொடுத்துருக்க மாட்டோம். உண்மையிலேயே கஷ்டத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன கோர்ஸுண்டாலும் செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வகையில் மேலே வரணுமென்று சொல்லிட்டு தான் வீட்டில் ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு விளக்கிட்டு வாரவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முன்னுக்கும் ஒரு வேகனார்ன்றது அவரும் இதை வாங்கின வராமல் அவர் இந்த மாதிரியும் செஞ்சுருப்பார் எனக்கு தெரியலை. அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பில்லை எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் அந்த ஒரு ஹெல்பிங் ஃபீல்டுன்ற ஒரு அடிப்படையில் எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து விளங்கும். அதால் வந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அனுப்பினோம். ஸ்பெஷலாக உண்மையிலே வந்து கவிதாசன் லவ்வரை சந்திச்சதில் எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். வீட்டை கூட்டிட்டு வந்தா அப்படியும் ஒரு 15 ரூபா கிஸ் எதிர்பார்த்துக்கலாம். கவிதாஸ் வரக்குள்ள எல்லாம் கடிவட்டு தான் வந்துருப்பேன் வந்திருக்கு வரும்போது. அப்போ ஆள் கூட்டிட்டு என்ன சொல்லி கூட்டின்னு போனது ஆள் காய்ச்சி போன எனக்கு 20-30 வயசாம் என்ன வேலை செய்யறான்னு இங்கே இது வழியா மேஷன் வேலை செய்யறான். ஆள் வந்தோன்னா அந்த வீடியோக்கள் இருக்கு தானே அதை வந்து இப்போ நம்ம ஒரு படிக்கும் போது ஒரு பாடத்தை வந்து நம்ம பாடமாக்கி வைக்கிறோம். வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாடமாக்கி வச்சிருக்கப்பா. நம்ம படிக்கும் போது இல்லை நீங்க படிக்கும் போது அப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆள்ல ஏற்றி வச்சிருக்கோம். உங்க இப்பத்திய கதையெல்லாம் வந்து அது சிம்பிளா சொல்லிட்டு போகுது. ஆணுவ காடை இந்த சேனல் போன விஷயங்களா இருக்கட்டும். அப்படி மற்றதப்போ இப்போ உண்மையிலே எங்களோட வீடியோ வந்து விரும்பி பார்க்குற மக்கள் வந்து நாங்கள் மெயினாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வந்து கொடுக்குற மக்களுக்கு அதுதான் வந்து மெயின் ரீசன். அப்போ
அதில் வந்து நாங்கள் கலாய்க்கிறோம்ன்ற இல்லை, அந்த கதையில் ஒரு சின்ன ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் போது வந்து ஒரு சிரிப்பு வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு ஆளை கேலி செய்கிறேன் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லுவோம், அந்த மெசேஜை பார்த்த மறந்து விட்டேன். இப்போ உதாரணத்துக்குன்னா நம்ம ஆண்டு வாழைச்சென்னையில் வந்து அந்த பவாசன்னாவோட போய் ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டோம் தானே. சாப்பிடும்போது வந்து ஒரு சிரிப்போண்டு சிரிச்சு நம்ம அது என்ன விஷயத்துக்கான்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். அதுக்குமே வந்து ஒரு தவறான ஒரு முறையில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தவர். அது வந்து அது வந்து அவருக்கு வந்து விழாங்கல், அவர் வந்து வேற மாதிரி ஒரு அந்த முஸ்லீம்களே தான் சிரிச்சேன். அப்படிதானே நீ அப்படிதான் சிரிச்சேன். என்னண்டு ஏன் சிரிச்சேனே? நம்ம வந்து சிரிச்சதுன்னா அந்த தகரத்துல வந்து ஒரு அந்த தென்னை மட்டை கொண்டு விழ நம்ம கிட்ட டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம்னா அந்த ஒரு ஆளை வந்து ஷூட் பண்ற மாதிரி அந்த ஒரு பயத்துல வந்து நம்ம வந்து அந்த சிரிப்பு கொண்டு சிரிச்சு நம்ம. அதே மாதிரி இப்போ வந்து இப்போ அந்த அண்ணா வந்து ஓடும்போது அக்கினி வந்து பயந்ததை பார்த்து இப்போ நம்ம சிரிச்சோங்களோ, இதுக்கு வந்து யாரும் வந்து தவறா புரிஞ்சு சொல்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த தம்பியை பார்த்து நீங்க கேலி செஞ்சு சிரிக்கீங்கன்னு சொல்லி. இல்லை இப்படித்தானே, இப்போ வந்து கேலி செய்கிறது இல்லை, நாங்கள் வந்து ரியாலிட்டி ஏதோ அதை கதைக்கிறோம். இப்போ நார்மலாக இப்போ அவர் வந்து நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு அண்ணா, நல்ல ஒரு பாசம் வச்சுக்கார், நேசம் வச்சுக்கார், உண்மை இல்லாமல் ஓகே அக்செப்ட் பண்ணுறோம். வந்து இப்போ நான் அவர் நடந்து போகும்போது அவர் காலில் செருப்பு போடாமல் இருந்தார். அப்போ அதை நான் சொன்னேன், அதை சொன்னால் அதை கேலி செய்கிறேன்ற அர்த்தம் இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு 94ஆம் ஆண்டு பிறந்த ஒரு அண்ணான்னு சொன்னால் அவரால் ஒரு செருப்பு வாங்கி போட முடியாமேன்னு இல்லை. மேபி அவருடைய சுச்சுவேஷன் வீட்டுக்கு பக்கத்து என்றதால இப்போ நாங்கள் கூட போடாமன்னு இருப்போம் அந்த செருப்பு, அது நார்மல் சரி தானே. இப்போ நாங்கள் அதை அந்த டைமில் அது நடந்ததை வந்து ஆள் செருப்பு போடாமல் போகுதுன்னு சொன்னாங்களே தவிர வந்து அவருக்கு செருப்பு வாங்க வழி இல்லையாண்டோ இல்லாட்டி அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த கதையில் ஒரு ஹியூமர் சென்ஸ் ஒன்றை அட் பண்ணி கதைக்கணும் வந்து கதைக்கிறதே தவிர வந்து கேவலப்படுத்தி கதைக்கிறது அப்படின்றது இந்த மீனிங் வந்து வேறு தானே. ரைட், ஓகே, இப்போ நாங்கள் அதை விடுவோம். எனிவே அந்த அம்மா வந்து எங்களை சந்தித்தா, அப்புறம் வந்து அந்த அண்ணா வந்து எங்களை சந்தித்தா, உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்பெஷலி அந்த 2 பிள்ளைகள்டையும் வந்து ஒரு நாங்கள் ப்ரொடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். உண்மையிலே இதை கொண்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறோமோ தெரியாது. மேபி எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணி விடலாம், அது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகணும்னு தெரியாது. எங்களோட இந்த சோலார் லைட் எல்லாம் இருக்குது, அங்கே தான் அது. ஆனாலுமே அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை உண்மையிலே எனக்கு தெரியுமாடாப்பா. அதுபோல் லேஸோட வாங்க மாட்டாங்க தெரியுமா, 100 சாமான் கூட வாங்க மாட்டாங்க. சில என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த துக்கா படத்தில் வந்து அந்த என்ன சொல்லி கொடுத்துடுவான் வந்து தம்பி இந்த முட்டையை கொண்டே வித்துட்டு வாண்டு. அப்போ இவனுக்கு என்னண்டு விற்கிறேன்ண்டு. அப்போ சொல்லுவா குஞ்சுள்ள முட்டைன்னு கூவி இல்லைண்டு. அப்போ இவர் வந்துட்டு கூவி கொண்டு போவாருண்டா, குஞ்சுள்ள முட்டோய் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு போக ஒரு டீம் நின்றுட்டு கூப்பிட்டு கேட்கும் என்ன முட்டையண்டு. அப்போ அவன் சொல்லலாம் குஞ்சுள்ள முட்டையண்டு. அப்போ கேட்பான் எங்கே ஒரு பாப்பம் குஞ்சு இருக்குது உண்டு. அப்போ இவர் கொடுப்பார் வந்து தாராளமாக பாருங்க உண்டு. அப்போ அவங்க முதலாவது முட்டையை உடைச்சி பார்ப்பாங்க, எங்கடா குஞ்ச காணையில் இதை நீ குடி. அப்போ அவர் சொல்லுவார் இந்த கொண்டு வர சொல்லுவார். அப்போ இந்த இதுக்க பாருங்க 2வது முட்டை கொண்டா இது கேம் இல்லை நீ குடி அப்படின்னு 50 முட்டையை உடைச்சி 50 குஞ்சு இல்லை. நம்பி வாத்தியா உன்னை நம்பி நாங்கள் குஞ்சு இருக்கண்டு வாங்கியிருந்தா அநியாயம் தானே கொண்டா. ஓ நல்ல ஆளம், நீங்கள் 50 உடைச்சி பார்த்து வார நம்மாட்டேன் சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இவர் போவார். அதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து மறித்து பார்ப்பாங்க, புதுனம் பார்ப்பாங்க, உடைச்சி பார்ப்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, ஈவன் பழுதாக்கிட்டு கொடுப்பாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க சரி தானே. அப்போ அதனால் அவங்களோட ஒரு ஃபீலிங்ஸையும் வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டு வாங்குறவங்களாக இருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண விளக்கிட்டது வந்து வேறொன்றுக்காண்டி அது வந்துட்டு வேற ஒரு விதமாக வந்துட்டு முடிவடைஞ்சிட்டு. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சைட் பண்ணி கதைக்கவில்லைக்கிட்ட முதலாவதாக அந்த மார்க்கெட்டிங் பிள்ளைகள் வந்து மறிச்சாங்க, அதில் வந்துட்டு டைம் போய் கொண்டிருக்க. பிறகு வந்து எங்கள்ட நீர்வேலி சூர்யா ஓடி வந்தார். அப்போ அவரோடி வந்தோட அது வித்தியாசமான இதாக மாறிட்டுது. அந்த மாதிரி ஒரு உண்மையிலே நல்ல ஒரு ஃபனியாக இருந்துக்கு நினைக்கிறேன். அதுலேருந்து ஸ்பெஷலாக அக்கினி பயந்த சீன் வந்து அட்டாக இருந்தால் ஒரு வேற லெவலில் இருந்துருக்கும். ஐயோ அது கொத்தனை சவுண்ட் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐயோ ஆனால் எனக்கும் விளங்கல என்னண்டா. இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, அதுதான் அந்த பாசம் வந்து எல்லாம் கடந்துட்டேன்னு சொல்லுவேன் சொல்லலாம். அக்கினியை வந்து அவர் இழுக்க போன விதத்தை பார்த்தா அந்த யாழ்ப்பாண ஸ்டேஷன் ரோட்ல அக்கினி நிற்கிறான், ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக்ல நிற்கிறான், ட்ரெயின் பக்கத்தை வந்துட்டு தான் இழுத்தது. அது ஒரு சின்ன மோட்டர் சைக்கிள் ஒன்றாப்பா எதிர்பார்க்க பட்சத்துல அப்போ திடீரென்று உங்களோட காய்ச்சிட்டு இருக்கும்போது
பால் திருப்பி என்ன கையிலுக்கு வருது பண்ண மாட்டோம். அதுதான் இல்லை அப்படி இழுக்க வந்தாலும் அவ்வளோ தூரம் பயப்படுற கொண்டு இல்லை. ஆனால் ஒன்றுட்டு அந்த ஹோட்டிசோல்ல ஏதோ பயம்ன்றது வந்து இது ஓவரால் இப்போ இந்த இளையானோன்றது இந்த கிளாஸை திறக்கவே இன்னொரு பயம் உண்டு பாத்தீங்க. உதாரணத்துக்கு அப்படி இந்த இப்ப கூட பயப்படுவாங்க. அப்படி அந்த பயம்ன்ற விஷயம் வந்து கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. அது கூட அதை குறைச்சி கொள்ளலாம். சரி, இனி நாங்கள் வந்து முடிச்சு கொள்ளலாம். நாங்கள் வந்த அளவில் நாங்கள் மற்ற வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ நாளையான் வீடியோவில் பாருங்க. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு விளங்கல அவர் என்னென்னா அந்த மட்டக்களப்பு தமிழ் வந்து அவ்வளோ இனிமைன்ற எனக்கு விளங்கலப்பா. மட்டக்களப்பு மக்கள்கிட்ட பாசம் உறவு அதுகள் இதெல்லாம் சொல்றது ஓகே. அது என்ன தமிழ்ல அவ்வளோ ஒரு இனிமைன்னு எனக்கு விளங்கல தெரியல. உண்மையில எனக்கு மட்டக்களப்பு தமிழை விட ஜாழ்ப்பாண தமிழ் தான் பிடிக்கும். அது வந்து என்னென்ன விஷயம் அக்கறை மாட்டுக்கு அக்கறை அதான் விஷயம். மட்டக்களப்பாகளும் இங்கத்தே இது பிடிக்கும், இங்கத்தியாகளும் மட்டக்களப்பு இது பிடிக்கும். அது அப்படித்தானே அந்த கதைகள் வந்து இதா இருக்கும். அதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓகே. எனிவே முடிஞ்சுது. சந்தோஷம். நீங்கள் இனி பார்க்குற நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு எழுதுங்க, நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ போனால் சௌரம் பார்ப்பேன். சௌரம் நீங்கள் பார்த்து மட்டும் குறைக்கக்கூடாது. உங்களை நாங்கள் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறோம். ஒரு பிளேன் கிசனை கூட உங்களை அடிதான் அண்ணனுக்கு. சரி அண்ணா, ஓகே. லவ் யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.